வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். இன்று சனி பெயர்ச்சியாகி இருக்கிறது. 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு இடத்தில் கோச்சார ரீதியாக சனி பகவான் அமர்ந்து விட்டார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டார் சனி பகவான். அதிர்ஷ்ட மழையில் நனைய போகிறீர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாம். உங்கள் ராசிக்கு இதுவரை 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு வெற்றிகள் ஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் தான் சனி பகவான். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது யோகங்களை உங்களுக்கு வாரி வாரி வழங்குவார். சுப செய்திகள் அடுத்தடுத்து நடக்கும், அடுத்தடுத்து சேரும். முக்கிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும். தொழிலில் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு நேரம். பொருளாதாரம் உச்ச நிலையை அடையும். சனி விலகிய பிறகு உங்களுக்கு ஏற்ற சிறப்பு தலங்களுக்கு நீங்கள் சென்று வழிபடுவதன் மூலம் மிகப்பெரிய நல்லதை எல்லாம் நடத்தி கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிற இந்த சனி பகவானால் என்னென்னலாம் இன்னும் நடக்கும் என்று பார்த்தோமானால், நல்ல மாற்றங்கள் பலதும் உங்கள் இல்லத்தை தேடி வரும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். புது பதவிகள் பொறுப்புகள் தானாக சேரும். அதே நேரத்தில் கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். எடுத்த முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கைகூடும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக சேரும். சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 7, 11 இந்த 3 இடங்களில் பதியும். இதனால் பணம் பல வழிகளிலும் சேரப்போகிறது. தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய புது முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. பல நல்ல மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கப் போகிறது. நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடக்கப் போகிறது. உங்களுடைய ராசிக்கு சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் கலஸ்திரஸ்தானம் பலம் பெறும். வெற்றிகள் ஸ்தானாதிபதி சனியின் பார்வை பதிவதால் வெற்றி மீது வெற்றி சேரப்போகிறது. குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்க போகிறது. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் ஏற்பட போகிறது. பெரிய வெளிநாட்டு கம்பெனிகளிலிருந்து ஆர்டர்கள் கிடைக்கப் போகின்றன. சிலருக்கு வேலைகள் கிடைக்கப் போகின்றன. 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் லாபஸ்தானம் புனிதமடைகிறது. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகிறது. உங்களுக்கு பங்குதாரர்கள் புதிதாக இணைய போகிறார்கள். எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராக போகிறது. சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களின் நட்பால் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் 3 முறை குரு பயிற்சி நடக்கப் போகிறது. 2026ஆம் ஆண்டு மே மாதம் கடகராசியில் குரு சென்று அமரப்போகிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது. 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு குரு பயிற்சியாகும் போது இடமாற்றம், ஊர் மாற்றம் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய மனதிற்கு ஏற்றாற் போல நடக்கப் போகிறது. சுப செலவுகள் அந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். 2027ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கன்னி ராசிக்கு குரு பகவான் சென்று அமரப்போகையில் லாபஸ்தானம் புனிதமடைகிறது. செய் தொழில் சிறப்பாக இருக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சியும் நடக்கும். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியால் மகர ராசிக்கு ராகுவும் கடகராசியில் கேதுவும் சஞ்சரிப்பார்கள். அர்த்தாஷ்டம ராகு விலகுவதால் நல்ல பலன்கள் உங்களுக்கு இனி நடக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் நடத்தி கொள்வீர்கள். 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைய போகிறது. பெற்றோர்களால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லா வகையிலும் திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த சனி பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. பல ஆதாயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.